வணக்கம் நண்பர்களே, ஃபேத் கிட்ஸ் ஸ்டோரீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள். அவர்கள் வேலை செய்து தங்களுக்கான உணவை வளர்த்தார்கள். வாழ்க்கை எளிதாக இல்லை, ஆனால் அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். சில காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். முதல் மகன் காயீன், இரண்டாவது மகன் ஆபேல். இருவரும் வளர்ந்தார்கள். ஒன்றாக விளையாடினார்கள். ஒருவருக்கொருவர் உதவினார்கள். காலம் சென்றது. அவர்கள் பெரியவர்களாக ஆனார்கள். காயீன் ஒரு விவசாயியாக ஆனார். பயிர்கள் வளர்த்தார். நிலத்தில் வேலை செய்தார். ஆபேல் ஒரு மேய்ப்பராக ஆனார். ஆடுகளை பார்த்து கொண்டார். அவற்றை அன்பாக கவனித்தார். ஒரு நாள் இருவரும் கடவுளுக்காக ஒரு காணிக்கை கொடுக்க முடிவு செய்தார்கள். காயீன் தன் வயலில் இருந்த பயிர்களை கொண்டு வந்தார். ஆபேல் தன்னுடைய ஆடுகளில் சிறந்ததை தேர்வு செய்து கொண்டு வந்தார். அவர்கள் இருவரும் கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தார்கள். அப்பொழுது கடவுள் ஆபேலின் காணிக்கையை மிக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயீனின் காணிக்கை அதே மாதிரி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதை கண்ட காயீன் மிகவும் கோபமடைந்தார். அவரின் முகம் மாறியது. அப்பொழுது கடவுள் சொன்னார், காயீனே, நீ நல்லதை செய்தால் சந்தோஷமாக இருப்பாய், தவறானதை நினைக்காதே. ஆனால் காயீன் அந்த வார்த்தையை கேட்கவில்லை. அவரின் கோபம் அவருக்குள் வளர்ந்தது. ஒரு நாள் காயீன் ஆபேலை வெளிவயலுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு காயீன் ஒரு மிகப்பெரிய தவறு செய்தார். ஆபேல் இனி இல்லை. அதற்கு பிறகு கடவுள் காயீனை கேட்டார், உன் சகோதரன் ஆபேல் எங்கே? காயீன் சொன்னார், எனக்கு தெரியாது, ஆனால் கடவுளுக்கு எல்லாம் தெரியும். காயீன் தனது தவறின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருந்தது.
அவர் தனியாக வாழ வேண்டிய நிலை வந்தது. அவர் சோகமாக இருந்தார். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? நாம் ஒருபோதும் பொறாமை கொள்ளக்கூடாது. நாம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். எப்போதும் நல்லதை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும். கடவுள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பைபிள் கதைகள் பார்க்க ஃபேத் கிட்ஸ் ஸ்டோரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.